ये सब तुम्हारे लिए है मेरी जान, ये क्या चीज है? तुम्हारे प्यार की निशानी। मैं बहुत खुश हूँ। कितना प्यारा जोड़ा है, मुबारक हो। वाह। தங்கராஜ் ரேவதிய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஃபோன் மீட்டிங் இருக்கு இல்லையா? அத பத்தி எல்லாத்துட்டயும் போட்டு உடைக்கிறாங்க. "பாருங்க அத்த, பாருங்க. உங்க புள்ள என்ன லட்சணம் பண்ணி வச்சிருக்கான்னு. எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் அத்த, பொறுத்துக்கிட்டு இருக்கேன்." வாங்கி பார்க்குறாங்க. "என்னடி ரேவதி? ஏய் மலரு! ஏய்!" அப்படின்னு கூப்பிட எல்லாரும் வந்துடுறாங்க. "என்னடி பண்ணி வச்சிருக்கீங்க? அ என்ன பார்த்து அப்படி மாமியா, இப்படி மாமியா." அடி இவளுக சொன்னாலும் பரவால்ல. "நீ பெத்த புள்ள தானடி, நான் பெத்த புள்ள தானடி. நீயே இப்படி சொல்லலாமா?" "அம்மா அது இல்லம்மா. அது வந்து அவர் தான் ஏற்கனவே உங்ககிட்ட போட்டு குடுத்துட்டார்ல. அப்புறம் என்ன? அது அப்ப பேசுனதுதான்." "இல்ல அத்த, இல்ல. இவ இன்னைக்கு கூட பேசியிருக்கா. நீங்க என்னென்னமோ துவைக்க சொன்னீங்களாமே, அது துவைக்க சொல்லலாமா?" அப்படி இப்படின்னு பேசுறா. அடி பாவி! ஏன்டி பெத்த அம்மாவ பத்தி பேசியிருக்காளுக. "ஏன் துவைச்சா என்ன மதி? ஏன் துவைச்சா என்ன அண்ணி?" அப்படிலடி நீ சொல்லியிருக்கணும். ஆனா ஆமாங்க. இதையும் 3 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. "இங்க பாரு ரேவதி, உங்க அண்ணன் அப்படி பேசிட்டாரு. அப்படியா அண்ணி? சூப்பரு." அப்படி இப்படின்னு பேசுறாங்களா. "ஆ அப்புறம் என்ன? அண்ணனை துவைக்க சொல்லலாமா என்ன? நானும் பேசிப்புட்டேன்ல." "அண்ணி சூப்பரு. உங்களுக்கு எப்படி இந்த தைரியம் வந்துச்சு?" எல்லாம் மதி குடுத்த தைரியம் தான்." "அட சும்மா இருங்க. என்னையே சொல்லாதீங்க." இது மதி. உடனே ரேவதி, "பரவால்ல. சூப்பர், சூப்பர். 2 பேரும் கை கோர்த்துக்கிட்டீங்கல்ல. இனிமே அம்மா ஒரு ஆட்டு ஆட்ட வேண்டியதுதான்." "ஆமா. அது என்னது? அதெல்லாம் அப்பாவோடது. அவங்கவங்க தான் பண்ணிக்கணும்." கரெக்ட்டா தான் சுரேஷும், பாக்கியராஜும் பண்ணியிருக்காங்க. "அண்ணனும் நல்லதுதான். சூப்பரு." அப்படி இப்படின்னு இவங்க பேச, "சூப்பர் ரேவதி. நீ எங்க என்ன திட்டுவியோன்னு நெனச்சேன்." அப்படின்னு மலர் சொல்ல, "அண்ணி உங்களுக்கு இப்பவாது வீரம் வந்துச்சே. அத நெனச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சும்மா எப்ப பார்த்தாலும் கும்புறேன் சாமி, கும்புறேன் சாமி அப்படின்னு போய் கூல கும்பிடு போட்டுக்கிட்டு இருந்தா அப்படித்தான். குட்ட குட்ட குனியக்கூடாது. நிமிரணும் அண்ணி. அப்பத்தான் அவங்க ஆணவம் அடங்கும்." ரேவதி சொல்றது பூரா அவங்க புருஷன், அவங்க மாமியார் நெனச்சுட்டு சொல்றாங்க. ஆனாலும் மலருக்கும் சேர்த்து தான். அம்மாவாவது ஆட்டுக்குட்டியாவது யாரா இருந்தாலும் நியாயம் நியாயம் தானங்க. என்னங்க கரெக்ட்டா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல உங்க பொண்ணான கையால ஒரு கருத்த தெரிவிச்சு, கூடவே ஒரு லைக்க தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுத்துருங்க அன்பு உறவுகளே. இப்ப அத எல்லாத்தையும் கேட்டுறாங்க. மாமியார் பாக்குது. "அடியே ரேவதி, நீ நான் பெத்த புள்ளையாடி? என்ன வந்து அப்படித்தான் குட்ட குட்ட குனியாம அமுக்கணுமா என்னைய? என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்க?" "அது இல்லம்மா." "பாவி பாவி" அப்படின்னு பாக்க கரெக்ட்டா பாக்கியராஜ் வராங்க. "என்னம்மா ரேவதி?" அப்படிங்கல. "அண்ணே ஒண்ணும் இல்லண்ணே. சும்மா சாதாரணமா பேசுனோம்." "என்ன? ஏன் இப்படிலாம் பண்றீங்க?" "ஓ! என்ன ஏன் இப்படிலான்னா, என் மாமியாரு, என் மாமனாரு எனக்கு முக்கியம்யா. உனக்கு வேணா உன் அம்மா, அப்பா முக்கியம் இல்லாம போகலாம்." "ஹலோ! நான் எப்ப சொன்னேன்? முக்கியம் இல்லன்னு நான் சொன்னேனா?" "ஆமா. முக்கியம் இல்லாம போனதுனாலன்னு அவங்க பேச்சுக்கு நீங்க மதிப்பு குடுக்கல. அவங்க எவ்வளவு நொந்து போயிருக்காங்கயா. பத்தாததுக்கு உன் தங்கச்சியும் கூட்டு சேர்த்துட்டு 3 பேரும் என்ன கும்மாளம் போட்டுருக்காளுக பாத்தியா?" அப்படின்னு காமிக்க, சரி ஆள் இல்லாதப்ப ஏதாவது பேசுவாங்க தான். இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அவங்கள என்ன மர்டர் பண்றோம்னா சொல்லி பேசிக்கிட்டாங்க. "ஓ! அது வேற நீங்க பண்ணுவீங்களா?" அப்படின்னு. "டேய் பாக்கியராஜு, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லடா. வரட்டும் வரட்டும். சுரேஷ் வரட்டும். அவங்களுக்கு இருக்கு கச்சேரி. இப்படியாடி நீ பேசியிருக்கிற?" மதி பாக்குது. ஐயோ! இந்த கொசு தொல்லை வேற தாங்க முடியலையே அப்படிங்கிற மாரி. மலரும் அதே மாரி தாங்க. இப்ப தைரியம் வந்துருச்சுங்க. ஏன்னா புருஷன் துணை இருக்கையில கொண்டவன் துணை எறிஞ்சு கூரை ஏறி சண்டை போடலான்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப தைரியமா நின்னுகிட்டு இருக்காங்க. "பாக்கட்டும் பாக்கட்டும். வரட்டும் வரட்டும். என்ன பண்ணலான்னு" அப்படிங்கிறாங்க. ஏன்னா புதுசா இங்க வீட்லயே 1000 பிரச்சனை முளைக்குது. ஏன் தங்கராசு வேற. ரேவதி, "வேணாம் வேணாம் விடுங்களேன். சுரேஷ் வந்தா அது ஒரு பிரச்சனையாகும்." அப்படின்னா நீங்க வாய அடக்கிட்டு இருக்கணும்டி. வாய விட்டீங்கல்ல, வரட்டும் வரட்டும் அப்படின்னு இருக்கையில, "டேய் சுரேஷ் எங்கடா இருக்கன்னு ஃபோன் பண்ணுங்க." அப்படின்னா ஃபோன பண்றாங்க. "மாமா இந்த வந்துடுறேன் மாமா. நான் சந்தோஷமா இருக்கேன். இந்த வந்துடுறேன்." "என்ன சந்தோஷமா இருக்கனா?" ஐயையோ! இவன் சந்தோஷத்த கெடுக்க போறாங்கமே. ஐயையோ! அப்படின்னு இதுகெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, தங்கராஜ் பார்க்குறான். சந்தோஷமா இருக்க? வா வா. இன்னைக்கு இருக்கு உனக்கு கச்சேரி." அப்படிங்கிற மாரி பார்க்க, இவன் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கடைக்கு போறாரு. ஸ்வீட்ட வாங்குறாரு. அது இதுன்னு அள்ளிக்கிட்டு வராங்க. பாப்பாவுக்கு பூவு அது இதுன்னு. பாப்பாவுக்கு பார்த்தா சாக்லேட்டு பொம்மை அள்ளிக்கிட்டு வீட்டுக்குள்ள வர, "டேய் சுரேஷு" அப்படின்னு அழுகுறதுக்கு ரெடியா நின்னா, அவரு, அண்ணா, அண்ணி வாங்க வாங்க வாங்க. வாங்க மாமா, வாங்க அக்கா. இந்தா உங்களுக்கு வீட்டுக்கு வந்து குடுக்கலான்னு. இது பாப்பாவுக்கு இது ஒரு பையி. இது உங்களுக்கு, இது உனக்கு. இந்தாங்க மலரணி உங்களுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அப்பா இந்தாங்க உங்களுக்கு." "என்னடா? ஐயோ பிடிங்க." அப்படின்னு எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸு. "அட ஏன்டா? அட பிடிங்களேன்." அப்படின்ட்டு ஒரு கவர் இருக்கு. மதி இது உனக்கு தான். முக்கியமா உனக்கு தான் குடுக்கணும். இத புடி அப்படின்னு கைய புடி அப்படின்னு நிக்கிறாங்க மதி. "அட குடு" அப்படின்னு கைய புடிச்சு கையில திணிக்கிறாங்க. அதுல 2 கவர் இருக்கு. அதுல பாக்குது. பக்கத்துல ஒரு சின்ன கவரு 2 1/2 கவர் இருக்கு. மதிக்கு ஆச்சரியமா இருக்கு. நமக்கு மதிச்சு ஒரு பை வாங்கிட்டு வந்திருக்காரே அப்படின்ட்டு. "ஏன்டா சுரேஷு, என்னடா எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பையி, அங்க மட்டும் 2 அதுவும் அரை 2 1/2 பை. என்னடா 2 1/2 பையி?" அப்படின்னு கேட்க, "சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். அப்படின்னு அங்க குட்டி பாப்பா இருக்கு. அத தூக்கிக்கிட்டு அப்படியே
அப்படியே கொஞ்சுறாரு. பாப்பா உன்னத்தான் தூக்கி கொஞ்ச முடியும். தூக்கி கொஞ்ச வேண்டிய ஆளே வேற அப்படிங்கிற மாரி மதிய பாக்க, மதி அப்படி பாக்குது. மலரும் பாக்க, மதி என் கொழுந்து உன்னத்தான் சொல்றாரு போல இருக்கு. சும்மா இருங்கக்கா அப்படிங்கிறாங்க. ஆனாலும் நெத்திய தொட்டுக்கிறாரு. தூக்குனா மண்டை உடையும்னு தெரியும் போல இருக்கு அப்படின்னு நினைக்க, டேய் சுரேஷ் என்னடா சொல்ற? ஆமா மாமா அக்கா நீங்க எப்ப வந்தீங்க? உங்ககிட்ட ஒரு பஞ்சாயத்து சொல்லத்தான் வந்திருக்கோம். ஐயோ இப்போதைக்கு எந்த பஞ்சாயத்து நான் கேட்க தயாரா இல்ல. இல்லடா முக்கியமானதுடா அட சுரேஷ் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அம்மா நான் சந்தோஷமா வந்திருக்கேம்மா. எந்த பஞ்சாயத்து இந்த ஒரு பிக்காளி இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து என் காதுல நுழைக்காதீங்க. என்னடா இப்படி சொல்ற? நான் பஞ்சாயத்து பண்றது உனக்கு பிக்காளியா? ஐயோ நான் சந்தோஷமா வந்திருக்கேன். அதை கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? இல்லன்னா நான் போறேன் போங்க. டேய், 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 நில்றா நில்றா நில்றா. டேய் நில்றா சொல்றா அப்படிங்கிறாங்க. என்ன மாப்பிள்ள ஒரே குஷியா இருக்கான். என்ன மாப்பிள்ள மாமா உங்ககிட்டயும் முதல்ல சொல்லணும், எல்லார்ட்டையும் சொல்லணும். ஐயோ எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த பாக்ஸ எல்லாருக்கும் தெருவுல இருக்க எல்லாருக்கும் கொடுக்கணும். அடே என்னன்னு சொல்றா அப்படிங்கிறாங்க. ஒண்ணும் இல்ல இன்னைக்கு ஒரு கேஸ் நடந்துச்சா? சரி அந்த சம்பவம் நடந்துச்சா? சரி இப்ப என்னடா சம்பவம் நடந்துச்சு சொல்லு. ஒரு புருஷன் பொண்டாட்டி வந்தாங்க அப்படின்ட்டு அந்த சண்டை நடந்துச்சு பாத்தீங்களா? அந்த இத சொல்றாரு. சரி இப்ப என்னடா நடந்துச்சு? அதுக்கு என்ன இப்போ? இதுக்கு மதிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஆ என்னடா மதிக்கு நன்றி சொல்லணுங்கிற? சொல்ல வேண்டியத சொல்லி தொல. ரேவதி வந்துட்டு, டேய் சுரேஷ் சொல்றா. ஒண்ணும் இல்லக்கா புருஷன் பொண்டாட்டி தகராறு. புருஷன்காரன் பொண்டாட்டிய அடிச்சுட்டேன். அப்புறம் பதிலுக்கு அவ அடிச்சிருக்க மாட்டாளே. ஏன்னா ஊர்ல இருக்க எவளும் அடிக்க மாட்டாளே. அதுதான் அந்த பிள்ளை அடிக்கல. ஆனாலும் சண்டை வந்துருச்சு. திருப்பி சொல்லு சொல்லு என்ன சொல்ல போற? என்ன ஆர்வமா எல்லாரும் கேக்குற பார்த்தா நம்ம வீட்டு நிகழ்ச்சி மாதிரியே இருக்குன்னு பாக்குறீங்களா? அப்படின்னு சுரேஷ் சொல்ல, ஆமாடா. நம்ம வீட்டு நிகழ்ச்சி தான் மனசுல வச்சுதான் பேசினேன். இங்க பாருமா புருஷன் அடிக்க கூடாது தப்பு தான். புருஷன் அடிச்சாலும் பொண்டாட்டி திருப்பி அடிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆ என்னடா இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்க? என்னம்மா அதானம்மா நியாயம். மலரு மதியம் என்ன மதி என்ன மலரு இவ்வளவு திருந்திட்டாப்படி அப்படின்னு பாக்கையில அதுக்கப்புறம் என்னடா நடந்துச்சு? அதுக்கும் நீ ஸ்வீட்டு புடவை இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கும் என்னடா சம்பந்தம்? சொல்றேன் சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வெளியில போனாங்களா? போனவங்க சும்மா இருக்கல. அங்கே ஒரு பத்திரிக்கைக்காரங்க வந்தாங்க பேட்டி எடுக்கிறதுக்கு. அங்க ஒரு பிரச்சனை. அவன் ஒரு ஏதோ மர்டர் பண்ணிட்டு வந்திருக்கான். அவனை கைது பண்ணிட்டு வரையில எல்லாம் வீடியோ கேமரா எடுத்திருக்காங்க. அங்க புருஷன் முன்னாடி வர அவங்க கிட்ட என்னம்மா பிரச்சனைனா ஒரு அவங்களா தீனி கிடைக்கிறதுக்கு எடுத்திருக்காங்க. இங்க இருக்கிற இப்போ அந்த சப் இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்லவரு. பொண்டாட்டி பொண்ணுன்னு கூட பார்க்கல. பொண்ணுன்னு பார்க்காம அடிச்சாங்கன்னா திருப்பி அடிக்கலாம் தப்பில்ல அப்படின்னு அப்படி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. என் புருஷனே திருந்திட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனாங்களா? சரி சொல்லிட்டு போனதுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? நான் அப்ப வெளியில வந்தேன். வெளியில வரும்போது இவருதான் அப்படின்னு அவங்க 2 பேரும் என்ன கைய காமிக்க எல்லாரோட டிவி என் மேல ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செல்லுல கூட பாருங்க, நியூஸ கூட பாருங்க. நியூஸ போடுறாங்க பார்த்தா சுரேஷ் பேட்டி எடுத்துட்டு இருக்காரு. பொண்ணுங்கன்னா என்னங்க மட்டமா அடிமையா? பொண்ணுங்களுக்கு நம்மளும் சுதந்திரம் கொடுக்கணும். புருஷன் அடிச்சா பொண்டாட்டி அடிக்கலாம் தப்பே இல்ல. அதுக்கு நல்ல அனுபவம் இருக்கு அப்படின்னு கன்னத்தை தொட்டுக்கிட்டே சொல்ல, சார் நீங்க வேற லெவல் சார் சூப்பர் சார் அப்படின்னு சொல்ல எல்லா பக்கட்டும் பரவுது. பார்த்தா இங்க கமிஷனர் வாராரு. என்னய்யா நம்ம காவல்துறையை தூக்கி வச்சுட்டா பொண்ணுங்களுக்காக ரொம்ப பண்ணிருப்ப போல இருக்கு. பெண்கள் எல்லாம் சப்போர்ட் இருக்கு. பாரியா எல்லாரும் பெண்கள் உன்னை பாராட்டுறாங்க. இல்ல சார் அது வந்து பரவாயில்ல சொந்த அனுபவமா இல்ல சார் அப்படி இப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே ஒரே 1 மணி நேரத்துல நீ நல்லா இதாயிட்டயா இங்க பாருயா பத்திரிக்கையை பாரு நியூஸ பாரு அப்படின்னு காமிக்கிறாங்க. உண்மையிலே சுரேஷ் மாதிரி ஒரு ஆளு நாட்டுக்கு தேவை. அவரோட காவல் சேவை நமக்கு தேவை. அவங்களுக்கு இன்னும் ப்ரொமோஷன் கொடுங்க அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்லி பாராட்டுறாங்களா? உடனே அந்த கமிஷனரும் உனக்கு ரொம்ப பெருமையா இருக்கேன் உன்னை நினைச்சா. உன் பொண்டாட்டியும் சமையெல்லாம் சமைச்சு கொண்டாந்து கொடுக்குது வைக்குது. நீ நல்ல மனுஷன் ஆயிட்ட போல இருக்கே. அதனால உன்னை பார்த்துட்டு போதான் வந்தேன். என்ன சார் சொல்றீங்க? இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பாரியா அப்படிங்கிற ஓபன் பண்ணா ப்ரொமோஷன் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டாரு சார் அப்படின்னு கேட்கல. ஆமாயா நீ இன்ஸ்பெக்டர் நாளையில இருந்து இல்ல இன்னையில இருந்து போதுமா எல்லாம் உன் வீட்டு ராசிதாயா அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா உன் பொண்டாட்டி மதினாலதான் எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே தானே சார். இந்த ஐடியா நீ எப்படியா நீ கொடுத்த? அந்த பொண்டாட்டி அடிக்கலாங்கிற ஐடியா? அது வந்து சார் அப்படின்னு கைய கண்ணத்தை தடவை. சரி சொந்த அனுபவமா? ஓகே ஓகே. நாளையில இருந்து நீ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போறாங்க. எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வாராரு. இங்க எல்லாரும் அப்படின்னு ஆடி போய் நிக்க வாழ்த்துக்கள் சுரேஷ்னு
அலறுதாங்க, மலருதாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து கை குடுக்குது. அப்புறம் அண்ணன், தம்பி எல்லாம் கை குடுக்குறாங்க. ஆத்தாளும் அப்பனுக்கும் வயிறு எரியுது. "என்னம்மா நான் எவ்ளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன். நீ வாழ்த்து சொல்லாம இருக்க." "ஆ வாழ்த்துடா." "என்னடா சுரேஷு உனக்கு அடிக்க சொன்னதுனால ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா?" "ஆமாம்மா நான் பெண்களுக்கு மதிப்பு குடுத்ததுனால எவ்வளவு நல்லது நடந்திருக்கு பாத்தீங்களா? அதுக்கு முழுக்க முழுக்க மதி. நீ தான் காரணம் மதி. சூப்பர் மதி." அப்படின்னு தோள்பட்டைய தொடுறாரு. இந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. என்னது என்னையவா?" அப்படிங்கிற மாரி, "நீ மட்டும் அடிக்கலன்னா, எனக்கு அந்த உணர்வே வந்திருக்காது. பெண்கள் அடிக்கிறது தப்பு. அடிச்சா திருப்பி அடிப்பேன்னு நீ சொன்னத நான் நெனச்சு பார்த்தேன். உன்ன நெனச்சுக்கிட்டே தான் அவங்களுக்கு நான் தீர்ப்பு குடுத்தேன். அந்த தீர்ப்பு குடுத்தது தான் கமிஷனர் வரைக்கும் போய் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சு இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன். மதி உன்னால தான்." அப்படிங்கல இந்த அம்மாவுக்கும், ஆத்தாளுக்கும், அப்பனுக்கும் வயிறு எரியுது. "என்ன இது அவளுக்காக பேசுறானே?" அப்படின்ட்டு உடனே தங்கராஜனால ஒண்ணும் பண்ண முடியல. ரேவதியும் "வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்" அப்படின்னு சொல்ல, அவன் "மாமா என்னமோ நீங்க சொன்னீங்களே." நான் சொன்னாலும் நீ கேட்கிற நிலைமையில இல்ல. ஒண்ணும் இல்ல." "என்ன மாமா சொல்லுங்க." "ஒண்ணும் இல்லடா சுரேஷு. இந்த பெண்கள அடிக்கிறது தப்புன்னு நானும் 3 பேரும் பேசிக்கிட்டோம். இந்த பாரு இதத்தான் மாமா காமிக்க வந்தாரு." "என்ன மாமா இதால எனக்கு வேலையே கிடைச்சிருக்கு. ப்ரமோஷனே கிடைச்சிருக்கு. இத போய் ஒரு மேட்டர்ன்னு தப்புன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்தீங்களா? அட போங்க மாமா. பாருங்க பெரிய லெவல்ல இருக்க மனுஷன் பெரிய லெவல் தான். பெரிய மனுஷன் தான். எப்படி எனக்கு ப்ரமோஷன் குடுத்துருக்காங்க. நீங்க என்னன்னா லேடீஸ் மாரி புரணி சொல்ல வந்திருக்கீங்க. காசிப் பண்ணிட்டு திரியிறீங்களா?" "என்ன சுரேஷ் இப்படிலாம் பேசுற?" "அட விடுங்க மாமா. எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்தாங்க லட்டு எடுத்துக்கங்க. அல்வா எடுத்துக்கங்க." "டேய் சுரேஷு உன் பொண்டாட்டி இப்படி துவைக்க மாட்டேன்னு சொன்னா அம்மா 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 நாங்க தான் மதியானமே சொல்லிட்டு தானே போனேன். இனிமே இந்த மாரிலாம் பேசாதன்னு. அவங்கவங்க துணி அதுவும் உள்ளாட தானே. அப்படி போயணும்னா மிஷின்ல போட்டு துவைக்கட்டுமே. என் பொண்டாட்டி சொன்னது சரிதான். கரெக்ட் தான். மதி எனக்கு ரொம்ப சந்தோஷம்." இதுங்க எல்லாம் ஆடி போய் நிக்குதுங்க. "ஏன்டா சுரேஷு சம்பளம் எவ்வளோடா?" "அது எப்படியும் கூட 50க்கு மேல வருமா?" "அப்படியாடா?" "ஆமாம்மா. இந்த சம்பளம் இனிமே மதிப்பு அதிகம். எல்லாமே இந்த மதிப்பு கிடைச்சதெல்லாம் மதியால தாம்மா." அப்படின்னு சொல்ல, மலர் வந்துட்டு "மதி சூப்பர்" அப்படின்னு கை குடுக்குறாங்க. சுரேஷ் வந்துட்டு ரூம்குள்ள வேகமா போறாரு. மதி உள்ளார போயிருது. போன கையோட மதிய தூக்கிறாருங்க. "தேங்க்ஸ் மதி தேங்க்ஸ். உன்னால தான் எல்லாம்." அப்படின்னுட்டு, "இல்ல விடுங்க." அப்படிங்கிறாங்க. "உன்னால தான்." அப்படின்னு அப்படியே இறக்கி சந்தோஷப்பட்டு இறக்கி விட, பைக்குல என்னன்னு பாக்க ஆத்தாக்காரி எட்டி பாக்குது. அவனுக்கு மட்டும் 3 பை. அவளுக்கு மட்டும் என்னவா இருக்கும் அப்படின்னு எட்டி பார்த்தா, புடவை இருக்கு, சுடிதார் இருக்கு. அடுத்த பையில பாத்தீங்கன்னா பூ இருக்கு. இன்னொரு பையில ஸ்வீட்டு. எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு லட்ட குடுத்துப்புட்டு, அவளுக்கு லட்டு பாக்ஸு, அல்வா இருக்கு, பூ இருக்கு, புடவை சுடிதார். அடே பாவி! அட சுரேஷு அப்படின்னு உள்ளார வருது. ஐயையோ! அம்மான்ட்டு "என்னம்மா? என்னடா உன் பொண்டாட்டிக்கு மட்டும் இவ்வளோ கொண்டாந்து குடுத்துருக்குற? எங்களுக்கு மட்டும் ஒரு லட்டு, ஒரு புடவை அவ்வளவுதானா? அம்மா என் ப்ரமோஷன் பணமே உனக்கு தாம்மா. இந்தாம்மா" அப்படின்னு குடுக்க, "பணம் பூரா எனக்காடா?" "ஆமாம்மா. இதுல எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க." "தேங்க்ஸ்டா சுரேஷு. நான் தப்பா புரிஞ்சுட்டேன். வர்றேன். மன்னிச்சுக்க. எல்லாம் மதியால தாம்மா. மதிக்கு தேங்க்ஸ் சொல்லும்மா." அந்த தேங்க்ஸ நீயே சொல்லிக்கோ." அப்படின்ட்டு போயிருது. பணத்த பார்த்தோன்னே பேன்னு வாய பொளந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் இன்னொரு கவர் எடுத்து, சாரி மதி உனக்கும்" அப்படின்ட்டு பணத்த குடுக்குறாரு. ஆச்சரியப்படுறாங்க. "என்னது? இது சம்பளம்" அப்படிங்கிறாங்க. அம்மாட்ட குடுத்து, "அது ப்ரமோஷனுக்கு. நீ அதெல்லாம் நினைக்கப்படாது. இத நீ வச்சுக்கோ. இனிமே இது உன் கைக்குல தான். ஏன்னா எப்பவும் குடுப்பேன். நான் வந்து மொபைல்ல தான் குடுக்குறாங்க. ஆனாலும் கையில குடுக்குறது சந்தோஷம் இல்லையா? அதனால தான்." ஆடி போறாங்க மதி. "என்னடா இது? மனுஷன் இவரா இவரு?" அப்படின்னு பாக்க மலர் வருது. ஐயோ! சந்தோஷமா இருக்கே மதி. டேய் சுரேஷுன்னு எல்லாரும் ஹேப்பியா இருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட் கற்பனை ஓவரா இருக்குல்ல? இருந்தாலும் பரவால்ல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படிலாம் போகணும்னு ஆசை தான். நினைக்கிறது நினைக்கிறோம். கொஞ்சம் நல்லதாவே நினைப்போமே அப்படின்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பா ஒரு நாள் நடக்குங்க. அதத்தாங்க நான் சொன்னேன். என்ன ஃப்ரெண்ட் இதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்களே! ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.